உன் உதடுகளில் புன்னகை ஏந்து புகையை அல்ல, உன் உதடுகளில் புன்னகையை ஏந்து சிகரெட்டை கீழே போடு, விரலில் இருந்து சிகரெட்டை கீழே போடு. அவங்க எல்லாரும் சீக்கிரம் go back, go back. Pull it more back. Let's go. Biju sir to present a few words on no tobacco day. Thanks everybody. This is a very great moment because very actually I came over here. See, I'm congratulating you and blessing you for this great moment and great volunteerism. So you know the volunteership is very great profession. So we have to understand that, you have to involve that. நம்ம அதில் வந்து தானே ஆகணும், சரியா? அப்போ இது அந்த மாதிரி ஒரு கிரேட் மூமெண்ட் தான், சரியா? அப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்துட்டு ஒரு கிரேட் மிஷனில். ஸோ யூ ஆல் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் தட். யூ ஹாவ் டு ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ் டு எவ்ரிபடி இன் திஸ் கிரேட் டே. Okay, so I'm handing this because this opportunity to my AVP, Executive Vice President, also with me. I will give the phone. Thank you, sir. I am Venkatram, Executive Vice President of NHF NGO Health Foundation. In the No Tobacco Day, இது வந்து மாணவர்களாக நீங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது பெரிய விஷயம். இது வந்து மக்களுக்கு எல்லாமே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு உங்களுடைய இந்த ஊர்வலமும் இந்த விழிப்புணர்வு பேரணியும் மிகச்சிறப்பாக வெற்றியடைய வேண்டும். முதல்ல நமக்கு அவேர்னஸ், அதை வச்சு மக்களுக்கு அவேர்னஸ் செய்வாங்க. யாராவது ஒரு சில மாணவர்கள் இது பழக்கம் இருந்தாலும் இதோட இன்னைக்கோட அதை விட்டுட்டு நம்ம முழுமையாக நம்மளை இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய NHF சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பேரணியை நடத்துகிறோம்.
ஆஃப் பண்ணிடுமா? எனவே ஹரிப்பிரியாவை அழைக்கிறேன். வரலடுக்கல தீப்பந்தம் நாயத்தான் பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சிய சடிக்க. இப்படிலாம் தளபதி பாடுறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? புற்றுநோய் மட்டும்தான் ரியாலிட்டியே. நம்ம 6 அடியில குழிப்போன் தோண்டிட்டு இருக்கோம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க நம்மளோட சுவாசத்தை சிறைக்குள்ள அடைச்சிட்டு இருக்கோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இங்க நிறைய பேரு நான் தானே குடிக்கிறேன், மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க குடிக்கிறதுனால அதை சுவாசிக்கிற மக்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. பாசிவ் ஸ்மோக்கிங் அதை சொல்லுவாங்க. பாசிவ் ஸ்மோக்கிங்ன்றதுனால இந்த இந்தியால மட்டும் 2 நிமிஷத்துக்கு 3 பேர் இறக்குறாங்க. 1.3 பில்லியன் மக்கள் இறந்துட்டு வராங்க. நம்ம பாசிவ் ஸ்மோக்கிங்னால நிறைய பேர் நம்மளோட பரம்பரையை அழிச்சிட்டு வரோன்றது நிறைய பேத்துக்கு தெரியல. நிறைய கர்ப்பிணிமா இருக்கும். நம்ம புகைப்பிடிக்கிறதுனால எப்படிலாம் அதை நம்மளுக்கு தெரியாம புற்றுநோய் வருதுன்றத உங்களுக்கு கண்டுபிடிக்கிற முறைகள் நான் சொல்றேன். அதனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருதுன்னு, நுரையீரல் பிரச்சனை, சிஓபிடி, ஹார்ட் ஸ்ட்ரோக், பிரெயின் ஸ்ட்ரோக், ஓரல் கேன்சர், இப்படின்னு நிறைய விதமான புற்றுநோய்கள் நிறைய வருது. நம்ம அதெல்லாம் தெரியாம நம்ம பாட்டுக்கே குடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு தானே எஃபெக்ட் ஆக போகுதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம நினைக்கணும் அதுக்கு நம்ம அடிமைதான்னு முதல்ல நம்ம ஒத்துக்கணும். நம்ம அடிமைதான்னு ஒத்துக்கிட்டக்கு அப்புறம் அதை நிறுத்துறதுக்கு முடியாம சில பேர் நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பீங்க. அதை மட்டும் இல்லாம அதுக்காக நிறைய நிக்கோட்டின் பேச்சஸ், நிக்கோட்டின் கம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஒரு பப் தானே என்ன ஆயிட போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். நம்மளோட டீ கையில பட்டாவே அதற்கு தாங்க முடியறது இல்ல. நம்ம ஒரு பப்ல 7000க்கும் மேற்பட்ட கெமிக்கல் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியறது இல்ல. நம்ம குடிக்கிறதுனால நம்ம மட்டும் இல்லாம நம்ம வருங்கால சந்ததிகள் எல்லாருமே அழிச்சிட்டு வரன்றது நிதர்சனமான உண்மை. புகை நமக்கு பகை. புற்றுநோயை ஒழிப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி. ஒரு நாடகத்தை பார்த்து இதனால என்ன விளைவுகள் வருதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தீங்கு விளைவிக்கும். ஒரு நாளைக்கு 50 பேர், மாசத்துக்கு 1000 பேர். வாய் புற்றுநோய் வர காரணம் புகையிலை தான். இதே மாதிரி 80% நோயாளிகளுக்கு வாய் புற்றுநோய் வர காரணம் புகையிலை தான். அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்டைல எப்படி 10 வாட் மட்டும் பாரு. டிவி நகருது, நாடகமா இருந்தாலும் ஒரு நியாயம் வரமாடா. இப்ப தலைவர் மூக்குல விடுவான் பாரு. சீக்கிரம் மூக்குல விடுறா. கொடுத்தது 10 ரூபா தான், அதுக்கு தான் நடிக்க முடியும். ஒரு இஷ்டத்துக்கு அது கேட்டுக்க கூடாதுப்பா. என்னடா உன் தலைவர் சிகரெட்டே பிடிச்சிட்டு இருக்கான், இதை எனக்கு பிடிக்கல, மாத்து. குடும்பத்தை காப்பாத்த போறியா? சரி, நான் வந்து சொல்றேன். என் தலைவரோட பிராண்ட் கூட. அந்த பிராண்ட்லாம் இங்க இல்ல, வேற பிராண்ட் தரேன், அது இதை விட நல்லா இருக்கும். இப்ப இதை வாங்கிட்டு போற, அடுத்த தடவை என் தலைவரோட பிராண்ட் வாங்க.
எப்படியும் சாவுதான் போறப்போ. டேய், உனக்கு இதெல்லாம் தேவையாடா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் அப்படிதான் பண்ணுவேன். போ ரிவர்ஸ்ல ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் 1 அடிச்சேன், இப்ப 2 அடிச்சேன், இப்ப என்ன மாத்தி வச்சலாம் பிடிச்சு அடிச்சிட்டு இருக்க? பேர் ரிவர்ஸ் போகி. 1 அடிச்சா ஒண்ணுமே ஏறல, 2 அடிச்சா சுத்தமா ஏறல. இப்ப இந்தியால இதாம ட்ரெண்ட். ரிவர்ஸ்ல அடிச்சா இன்னும் போத நல்லா ஏறுங்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதடா, தயவு செஞ்சு. நாங்க எத்தனை கேஸ் காலேஜ்ல பாக்குறோம் தெரியுமா? இதனால கேன்சர்ல பாதிப்பு வருது. இதுதான் கேன்சர் வரதுனால ஆரம்பம் பண்ணி இதெல்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாத. விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. 30 வருஷமா என் தலைவரை பார்த்துட்டாங்க. அவரே இன்னும் ஜம்முனுங்க. அவங்க அடிக்கிற அதே பிராண்ட்ல தான் நான் அடிக்கிறேன். எனக்கு என்ன போகுது? போ அட்வைஸ் பண்றது விட்டு மாட்டேன். ஒழுங்கா சொல்லு. எல்லாரும் நாதா முகேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ என் பேர் பிரசாந்த். நானும் இந்தியாவில் எல்லாமே ஸ்டைலில் இந்த மாதிரி அடிக்கிறத ஸ்டைலு நினச்சி பண்ணேன். ஆனால் இப்போ எனக்குமே வாயில் கேன்சர் வந்துச்சு. அட்லீஸ்ட் என்ன பார்த்தாலும் திருந்துவீங்க நான் நம்புறேன். இந்த நாடகத்துல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, புகையிலை சாகுறாங்க. அதுல இந்தியாவில மட்டும் 17.8% பேர் இருக்காங்க. புகையிலை பழக்கம் நீங்க ஒரு பண்ணுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கடைசியில அந்த பழக்கத்தை விட முடியாம நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறீங்க. இதனால எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னா, நுரையீரல், வாயில புற்றுநோய் வர்றது, ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, பக்கவாதம் வர்றது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, இருதய சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால உங்களால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாம போகும். புகையிலை பழக்கத்தை விடுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதுக்காகத்தான் மறுவாழ்வு மையங்கள்லாம் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து மருந்தும் கொடுத்து அந்த பழக்கத்தை விடுறதுக்கு நாங்களே உதவி பண்ணுவோம். ஆனா அதுக்கு முதல்ல அந்த பழக்கத்தை விடணும்னு நீங்க நினைக்கணும். இந்த நாடகம் உங்க மனசு மாற்றிருக்கோம்னு நம்புறோம். நன்றி. நன்றி. வருது அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுப்புள்ள குடிமகனாக என் உடல் நலத்தையும் சமூக நலத்தையும் பாதுகாக்க புகையிலை பொருட்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருட்களையும் பயன்படுத்தாமல் இருப்பேன். என்னுடன் உள்ளவர்களையும் பயன்படுத்தாமல் தடுப்பேன். நாம் மற்றவர்களுக்கும் புகையிலை ஒழிப்பை பணி செய்ய உறுதிமொழி அளிக்கிறேன். நம் சமூகத்தை புகையிலை இல்லா ஒரு சமுதாயமாக மாற்ற இன்று முதல் கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். புகையிலை ஒழிப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். புகை நமக்கு பகை. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்.